துணிக்குருவிக்கு சிண்டு, தேன்சிட்டுன்னு 2 குட்டி குருவி இருந்துச்சாம். தன்னோட குழந்தைகளுக்கு எல்லா நல்ல பழக்கத்தையும் சொல்லிக் கொடுத்துச்சான் துணி. யாரோட உதவியும் இல்லாம எப்படி சமைக்கணும்னு துணி தன்னோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துச்சான். தன்னோட அம்மா சொன்னதை அப்படியே கேட்டு நடந்துச்சான் தேன்சிட்டு குருவி. அம்மாக்கு பசிக்குமே, போய் சமைச்சு கொடுத்துட்டு வருவோம். அம்மா ரொம்ப களைப்பா இருப்பாங்க, இந்த பாலை குடிக்க சொல்லுவோம். தேன்சிட்டு மட்டும்தான் தன்னோட அம்மா துணி குருவிக்கு உதவி செஞ்சுதா. ஆனா சிண்டுவோ எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நின்று தன்னோட அழகை ரசிச்சுட்டே இருந்ததாம். கண்ணாடி போட்டாலும் நான் ரொம்ப அழகா இருக்கேன், பொட்டு வச்சு பார்த்தா அதை விட சூப்பரா இருக்கேனே. ஐயோ, எனக்கே என்னை பார்த்தா ரொம்ப வெக்கமா இருக்கே. சிண்டு, நீ எப்போ பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு இருக்க, எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற. அதனால நான் என்னோட நண்பன் கிட்ட உன்னை அழைச்சிட்டு போறேன். அவன் உனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பான். சிண்டு, இனிமேல் நீ மேக்கப் போடவே கூடாது. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்டு நடக்கணும், புரியுதா? பாலு காக்கா சிண்டுவுக்கு சமைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. சிண்டு, இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லு. சிண்டுவும் ரொம்ப சீக்கிரமாகவே சமைக்கிறது எப்படின்னு கற்றுக்குச்சு. சிண்டு பாலு காக்கா சொல்லி கொடுத்த மாதிரியே வயலில் போய் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சது. இங்கே பாருங்க பாலு காக்கா, நான் பீன்ஸை எவ்வளோ அழகாக பறிச்சிருக்கேன்னு. பாலு காக்கா சொல்லி கொடுத்ததை சிண்டு ரொம்ப சுலபமாகவே கற்றுக்குச்சு. துணிக்குருவி தன்னோட நண்பன் பாலு காக்காவுக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட பிள்ளைகளோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சது.